வசனம் பேசி முகத்தில் உணர்ச்சியை காட்டி உடல் மொழியிலும் அந்த உணர்வுகளை நமக்கு கடத்துகிற நடிகர்கள் கலைஞர்கள், மகா கலைஞர்கள். அப்படியான உன்னத கலைஞன்தான் நாகேஷ். தமிழ் திரையுலகில் காலத்தால் அழிக்க முடியாத நினைவுகளை ரசிகர்கள் மனதில் பதித்து சென்றவர்களில் நடிகர் நாகேஷும் ஒருவர். கதாநாயகன், நகைச்சுவை நடிகர், வில்லன், குணச்சித்திர வேடம், நடனம் என பலவற்றிலும் சிறந்து விளங்கியவர். நாகேஷுக்கு முந்தைய நகைச்சுவை நடிகர்களான NS கிருஷ்ணன், தங்கவேலு போன்றோர் கருத்துக்களுடன் நகைச்சுவை கூறி வந்த நிலையில் முதலாக பாடி லாங்குவேஜ் மூலம் நகைச்சுவையை அள்ளி தந்தவர் நாகேஷ். நாகேஷின் பூர்வீகம் மைசூர். ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக அவரது தந்தை ஊராக பணியாற்ற குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டில் தாராபுரத்தில் இருந்தது. பெற்றோர் கிருஷ்ணாராவ் ருக்மணி வைத்த பெயர் நாகேஸ்வரன் பின்னாளில் நாகேஷ் ஆனது. வீட்டு செல்ல பெயர் குண்டப்பா. வேலை பார்த்து கொண்டே நாடகத்தில் நடித்தபடியே சினிமாவில் வாய்ப்பு தேடுவது என தொடர்ந்த முயற்சிகளும் அந்த முயற்சிகளின் போது பட்ட அவமானங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனாலும் நாடகத்தில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று என வாய்ப்புகள் வந்தன. வருடங்கள் நகர்ந்தன. சினிமா தேவதை நாகேஷை இருகரம் கொண்டு வரவேற்றார். பட வாய்ப்புகள் வரத் தொடங்கின. நாகேஷுக்கு நாடகங்களில் வாய்ப்பு தந்த பாலச்சந்தர் தன் முதல் படத்தை இயக்கினார். பாலச்சந்தரின் முதல் படமான நீர்க்குமழி படத்தில் நாகேஷை நடிக்க வைத்தார். படத்தின் கதாநாயகனும் அவர்தான். நீர்க்குமழி படத்தில் நாகேஷின் நடிப்பை கண்டு திரையுலகமே வியந்து மிரண்டது. இதைத் தொடர்ந்து பாலச்சந்தர் தன் படங்களில் நாகேஷுக்கு விதவிதமான பாத்திரங்களை கொடுத்தார். அது சின்ன கேரக்டரோ பெரிய கேரக்டரோ, ஆனால் அசத்தலான நடிப்பில் நம்மையெல்லாம் அசரடித்திருப்பார் நாகேஷ். நாகேஷின் நடிப்பை முழுக்க வெளிப்படுத்த காரணமாக இருந்தவர் அவருடைய நண்பரும் இயக்குனர் சிகரமுமான கே பாலச்சந்தர் தான். நீர்க்குமழி, எதிர்நீச்சல், பாமா விஜயம், இரு கோடுகள், தாமரை நெஞ்சம், மேஜர் சந்திரகாந்த் போன்ற பல படங்கள் அதற்கு சான்றிதழ்கள். நாகேஷின் திரையுலக வாழ்க்கையில் நெஞ்சில்லோர் ஆலயம் படம் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. CV ஸ்ரீதர் இயக்கத்தில் நாகேஷும் அவரது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்தார். அந்த காலத்தில் AVM படமாக இருந்தாலும் சரி, தேவர் பிலிம்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பத்மினி பிக்சர்ஸ் BR பந்தலுவாக இருந்தாலும் சரி, AP நாகராஜனாக இருந்தாலும் சரி, முதலில் நாகேஷ் கால்ஷீட்டை வாங்கி விடுவார்கள். அதன் பிறகுதான் நடிகர்களுக்கு கதை சொல்வார்கள். நாகேஷ் கால்ஷீட் வாங்கிட்டீங்களா, அப்ப படத்தோட வெற்றிக்கு 40% கேரண்டி என்று MGRே சொல்லி புகழ்ந்த சம்பவங்களும் உண்டு. இது வேறெந்த நகைச்சுவை நடிகருக்கும் இல்லாத ஒரு புகழாரம். எங்க வீட்டு பிள்ளை படம் முழுக்க ஒவ்வொரு முறை பேசும்போதும் வார்த்தையை மாற்றி பேசி காமெடி பண்ணுவார். தில்லானா மோகனாம்பாள் படத்தில் வைத்தி எனும் கேரக்டரும், திருவிளையாடல் படத்தின் தருமி கதாபாத்திரமும், ஒரு சாதாரண ஹோட்டல் சர்வர் மிகப்பெரிய நடிகனாகிற சர்வர் சுந்தரம் படமும், சினிமா படம் எடுக்கிற ஓஹோ புரொடக்ஷன்ஸ் காதலிக்க நேரமில்லை செல்லப்பாவும் கற்பனையில் இருந்து நிஜமாகவே உருவெடுத்து உலவ விட்டதில் நாகேஷின் நடிப்புக்கும் உடல் மொழிக்கும் பெரும் பங்கிருக்கிறது. பாமா விஜயம், அனுபவி ராஜா அனுபவி என நாகேஷ் முத்திரை பதிக்காத படங்களே இல்லை. எதிர்நீச்சல், மாடிப்படி மாதுவை எவராலும் மறக்கவே முடியாது. ஒரு அனாதையாக நாகேஷ் நடித்த காட்சிகள் இன்றும் நெஞ்சை கரைக்கும். நாகேஷ் இல்லாத திரைப்படங்களே இல்லை என்ற அளவிற்கு அந்த காலத்தில் கதாநாயகர்களுக்கு இணையாக நாகேஷின் கதாபாத்திரமும் இடம்பெற்றிருக்கும். வேட்டைக்காரன், கலாட்டா கல்யாணம், 100க்கு 100, ஊட்டி வரை உறவு, பச்சை விளக்கு, படகோட்டி, 1000ல் ஒருவன், அதே கண்கள், பட்டினத்தில் பூதம், 3 தெய்வங்கள், வசந்த மாளிகை என நாகேஷ் நடித்த படங்களை பட்டியலிடுவது அசாதாரணம். முறைப்படி யாரிடமும் நடனம் கற்றுக்கொண்டதில்லை, யாரையும் காப்பி அடித்ததும் இல்லை. ஆனால் நடனத்தில் நாகேஷ் பாணி என்கிற தனி முத்திரையை கொண்டு வந்தார். MGRக்கு நண்பன், சிவாஜிக்கு நண்பன், ஜெமினிக்கு நண்பன், முத்துராமனுக்கு நண்பன், பிறகு ஜெய்சங்கருக்கு நண்பன் என்றெல்லாம் நடித்து வந்த நாகேஷ் தில்லுமுள்ளு படத்தில் ரஜினிக்கு நண்பனாகவும், பாமா ருக்மணி படத்தில் பாக்யராஜுக்கு நண்பனாகவும் கூட நடித்திருக்கிறார். MGRுடன் 45 படங்களில் நடித்த நகைச்சுவை நடிகர் இவர்தான். அதில் 19 படங்களில் இவருக்கு ஜோடி மனோரமா. இந்த ஜோடி நூற்றுக்கணக்கான படங்களில் நடித்துள்ளன. நாகேஷ் மனோரமா ஜோடி ஒரு பக்கம் தூள் கலப்ப, நாகேஷ் சச்சு ஜோடி மறுபுறம் சிரிப்பு வெடிகளை தந்தன. முன்னணி கதாநாயகர்களான MGR சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், சூர்யா, மாதவன், தனுஷ் என்று 3 தலைமுறைகளை தாண்டி 1000 படங்களுக்கும் மேல் நடித்து அசத்தியுள்ளார் இந்த அபூர்வ கலைஞன். 1980களுக்கு பிறகு சினிமா இவரை கைவிட்டதா அல்லது நாகேஷே சிறிது காலம் அதிலிருந்து விலகிக் கொண்டாரா என்பது ஒரு புதிர். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு மீண்டும் நடிப்பில் பிஸியானார் நாகேஷ். ஒரு நகைச்சுவை நடிகராக, குணச்சித்திர நடிகராக நடித்தவர் இந்த முறை வில்லனாக களம் இறங்கினார்.
அதிலும் வில்லன்களுக்கெல்லாம் பெரிய வில்லன் இவர்தான். அந்த படம் தான் அபூர்வ சகோதரர்கள். இதைத் தொடர்ந்து இந்திரன் சந்திரன், மைக்கேல் மதன காமராஜன், நம்மவர், அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம், மின்னலே என அடுத்த ரவுண்டிலும் சிக்ஸராக அடித்து வெளுத்து வாங்கினார் நாகேஷ். மகளிர் மட்டும் படத்தில் பிணமாக நடித்தது வேறு வகை நகைச்சுவை சரவெடி. மேலும் நம்மவர் படத்தில் இவர் நடித்ததெல்லாம் பொக்கிஷங்கள். மகளை பறிகொடுத்து அவர் புலம்புகிற அந்த 10 நிமிடங்களும் நம்மை உலுக்கி போட்டு விடுவார் நாகேஷ். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்களை சிரிக்க வைத்த இந்த கலைஞனுக்கு நம்மவர் படத்துக்காக மட்டும் தேசிய விருது கிடைத்தது. தாம் வாங்கிய பரிசுகள், ஷீல்டுகள் எதையும் வீட்டு ஷோகேஸில் வைக்கும் பழக்கம் இல்லாதவர் நாகேஷ். விஜயுடன் நாகேஷ் நடித்த பூவே உனக்காக படத்தில் நாகேஷின் பண்பட்ட நடிப்பு அந்த படத்திற்கு பெரும் பலமாக இருந்தது. அஜித்துடன் அவர் நடித்த பூவெல்லாம் உன் வாசம் படத்தில் அஜித்தின் தாத்தாவாகவும் சிவகுமாரின் தந்தையாகவும் அருமையாக நடித்திருப்பார். அவரது மகன் ஆனந்த் பாபு முக்கிய வேடத்தில் நடித்த பார்த்த ஞாபகம் இல்லையோ படம் நாகேஷ் டைரக்ட் செய்த ஒரே படம் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகேஷ் மீது கமல், ரஜினி இருவருமே மிகுந்த மதிப்பும் மரியாதையையும் வைத்திருந்தார்கள். அதனால்தானோ என்னவோ நாகேஷின் கடைசி படமாக கமலின் தசாவதாரம் அமைந்தது. நாகேஷின் மீது அளவில்லா பாசம் வைத்திருந்த ரஜினி அவருடைய இறப்பிற்கு பின் அவரை கோச்சடையான் படத்தில் உயிர் தெழ வைத்தார். எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் தன் முத்திரையை பதித்து விடுகிற மகா கலைஞன், நகைச்சுவை நாயகன் நாகேஷ். சாகாவரம் பெற்ற கலைஞன். இந்த பூமியும் வானமும் உள்ளவரை பூமிக்கும் வானுக்குமாக விஸ்வரூபம் எடுத்து மக்கள் மனங்களில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார் நாகேஷ். அடைமொழி கூடிய சினிமா உலகம். 2 படங்கள் நடித்தாலே பெயருக்கு முன் பட்டம் வைத்துக் கொள்கிற உலகில் நாகேஷுக்கு எந்த அடைமொழியும் இல்லை என்பது ஆச்சரியம்தான். நகைச்சுவையின் இன்னொரு பெயர் நாகேஷ் என்கிறது சினிமா அகராதி. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.